ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் ஜீவனுள்ள நல்லாண்டவரே, காலங்களையும் நேரங்களையும் தம்முடைய கரத்திலே கருத்தாய் பிடித்திருப்பதனாலே தோற்றிருக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீர், பூமியை ஆண்டவரே உருவாக்கின கர்த்தர் நீர். நீர் எங்களுடைய சாயலிலே படைத்தவர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய சன்னிதானத்தில் இந்த நாளின் காலையில் நாங்கள் தனி நபர்களாக, குடும்பங்களாக, ரெடிமர் குடும்பமாக, உடைய பிள்ளைகளாக, உலகத்தில் பல பகுதியில் உள்ள உடைய பிள்ளைகளாய் நாங்கள் கூடி வர எனக்கு அந்த வாய்ப்புக்காக தோற்றுறோம். தேவரீர் எங்கள் வீட்டில் உடைய வாசஸ்தலமாய் நீர் ஏற்படுத்தியிருப்பதனாலே தோற்றுறோம். தேவரீர் எங்கள் மத்தியிலே வந்திருந்து எங்கள் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் எங்களையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே, இந்த நாளின் ஆராதனையின் வழியாக நாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள, உம்மோடு கூட நெருக்கமாய் நடக்க தேவரீர் எங்களுக்கு அருள் தருவீராக. ஆண்டவரே, இந்த நாளின் ஆராதனை மூலமாய் உம்முடைய நாம மகிமை அடையும். இந்த ஆராதனையிலே மக்கள் பங்கு பெறுகிற வேளையிலே அவருடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். அவருடைய கட்சிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அழுது போகத்தக்கதான கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையில் பங்கு பெறுவதன் விளைவாக உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் பெற்றுக்கொள்ள அறிந்தார். கர்த்தாவை துவக்கம் முதல் முடியும் மட்டுமாய் உடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த ஆராதனை நடத்துவதற்கு சிறப்பாய் உதவி செய்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனி ஆட்களாய் பேர்வராய் ஆசீர்வதியும். தெய்வீக அனுகூலங்கள், ஆசீர்வாதங்கள் உடைய பிள்ளைகள் சுதந்திரத்துக் கொள்வார்களாக. இந்த ஆராதனுடைய கரங்களிலே தருகிறோம். நாமத்தை மை கொடுக்கும் இயேசுவின் மூலமே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாகும். இப்படி காலை ஆராதனை காரமாகவும் நம் அனைவரும் எழுந்து நின்று 16ஆம் பாமாலை பாடுவோம். பாமாலை 16. கர்த்தாவே தாழ்மையாக திருப்பாத தண்டையே. 16ஆம் பாமாலை. கர்த்தாவே தாழ்மையாக திருப்பாத தண்டையே. அன்புக்குரியவர்களே, நாம் இரண்டாம் ஆராதனை முறைமையை பின்பற்றுவோம். இரண்டாம் ஆராதனை முறை, கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
உடைய பிதாவாய் கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் ஒரு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதை களி கூர்ந்து மகிழ கடவோம். திரையே கடவுளை நாம் போற்றுவோம். பக்கம் 22. எங்கள் தந்தையாம் கடவுளே, ஒரு வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து ஒரு குமாரனை இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தேரே மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காய் ஒப்புக் கொடுக்கப்பட்டு நீதிக்காக உயிர்த்தெழுப்பியவரே மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராய் கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை நெஞ்சில் பொழிகிறவரே மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாய் கடவுளே, மக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். அன்பானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே வருகிற வேளையிலே எல்லாம் கர்த்தர் நம்முடைய தகுதியின்மையை நமக்கு உணர்த்துகிறார். மகா பரிசுத்தமுள்ள கடவுளின் சன்னிதானத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். பாவியாகவே நாம் வந்திருக்கிறோம். நினைவிலே குறைபாடுகள், சொல்லிலே குறைபாடுகள், நடத்தையிலே அநேக மாற்றங்கள், குறைபாடுகள். பாவியாகவே ஒரு சமூகத்திலே வருகிறோம். இளையகுமாரன் சொன்னான், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உம்முடைய பார்வையில் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்தேன் அல்ல, உடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பதாக. மெய்யாகவே அவர் நம்முடைய அக்கிரமத்தை அடிக்கப்பட்டார், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம் சமாதானத்தை உண்டு கொள்ளும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. தடுப்புகளால் நாம் குணமாகிறோம். இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவும்படியாய், நம்மை பாவம் வர கழுவும்படியாய் சமூகத்திலே வருவோம். வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நமக்கு பாவம் என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்கு உண்மை இல்லை. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிறார். எல்லாவது நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகினால் நாம் இருக்கிற இடத்திலே நம் முழங்கால் படித்து கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும், என் மீறுதல்களை மன்னியும், என் குறைபாடுகளை மன்னியும். நானாகவே வந்திருக்கிறேன் சாமி. நல்ல குணம் என்பது என்னிடத்திலே இல்லையே, சிறப்பாய் யோசிப்பதற்கான தன்மைகள் இல்லையே, விசுவாசம் என்பது கொஞ்சமேனும் என் வாழ்க்கையில இல்லையே, பயபக்தியும் என் வாழ்க்கையில இல்லையே சாமி. நானாகவே வந்திருக்கிறேன். இப்படி பிரசங்கத்திலே வந்திருக்கிறேன். உடைய கிருபையினால், உடைய காயப்பட்ட கரத்தினாலே என்னை தோற்றரணும். என் பாவங்களை மன்னியும். மறுபடியுமாய் ஆண்டவரே, அது புதிய அனுபவத்தை தாரும். மறுபடியும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் என்று நாம் சொல்லுவோம். நம் அனைவரும் ஜெப நிலம் இருந்த வண்ணமாகவே நானாகவே வந்திருக்கிறேன், பிரசனத்திலே வந்திருக்கிறேன். நீர் என்னை என்று ஏற்றுக்கொள்வீரா, இப்படி நாட்டியத்தில் என்னை சேர்த்துக் கொள்வீரா என்கிற பாடலை நம் அனைவரும் என்னுடைய பாவருக்கு ஜபமாக நாம் சேர்ந்து பாடுவோம். நானாகவே வந்திருக்கிறேன்.
பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நானாகவே வந்து நிற்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் என்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளை தரளி வாழ்க்கையை செல்வதற்கான காலத்தையும் இப்படி பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்துள்ளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. உட்காருவோம். வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பாடம் யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 20 வரை. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 10 முதல். பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணியிருந்தனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்வது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்க என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி
உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும்போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவ தூதரானவர் விலகி அவருக்கு பின்னாக நடந்தார். அவருக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராமும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தாரமாய் இருந்தது. இஸ்ரவேலுக்கோ அது இரவை வெளிச்சமாக்கி இருந்தது. பாடம் முடிந்தது. தேவனை பற்றி மகிழ்ந்தான். Second Bible reading is taken from Acts chapter 16 verses 19 to 34. Acts chapter 16 verses 19 to 34. When the owners of the slave girl realized that their hope of making money was gone, they seized Paul and Silas and dragged them into a marketplace to face the authorities. They brought them before the magistrates and said, "These men are Jews and are throwing our city into an uproar by advocating customs unlawful for us Romans to accept or practice." The crowd joined in the attack against Paul and Silas, and the magistrates ordered them to be stripped and beaten. After they had been severely flogged, they were thrown into a prison, and the jailer was commanded to guard them carefully. Upon receiving such orders, he put them in the inner cell and fastened their feet in the stocks. About midnight, Paul and Silas were praying and singing hymns to God, and the other prisoners were listening to them. Suddenly, there was such a violent earthquake that the foundations of the prison were shaken. At once, all the prison doors flew open, and everybody's chains came loose. The jailer woke up, and when he saw the prison doors open, he drew his sword and was about to kill himself because he thought the prisoners had escaped. But Paul shouted, "Don't harm yourself. We are all here." The jailer called for lights, rushed and fell trembling before Paul and Silas. He then brought them out and asked, "Sir, what must I do to be saved?" They replied, "Believe in the Lord Jesus, and you will be saved, you and your household." Then they spoke the word of the Lord to him and to all the others in his house. At that hour of the night, the jailer took them and washed their wounds. Then immediately he and his family were baptized. The jailer brought them into his house and set a meal before them. He was filled with joy because he had come to believe in God, he and his whole family. Here ended the second Bible reading. Praise be to thee, O Christ. மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ள வேதப்படும் சங்கீதம் புஸ்தகம் 116 1 தொடங்கி 19 முடியும். சங்கீதம் 116. கர்த்தர் என் சத்தத்தை என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரை அன்பு கூறுகிறேன். அவர் தம் சபையை எனக்கு
சாத்தபடியா நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவரை தொழுது கொள்வேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டதும் பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்து இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு கர்த்தாவே என் பக்கமாக இருக்க முடியும் என்று கேட்கிறேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மனம் உருக்கமானவர். கர்த்தர் கட்டளற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியினால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடர்களுக்கும் நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். விசுவாசத்தை வாயால் பேசுகிறேன். நான் மிகவும் வருத்தப்பட்டேன். எந்த மனுஷனும் பொய்யான் என்று என் மனக்கலக்கத்தினாலே சொன்னேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கடவுளுக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்களால் முன்பாகவும் செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் மரண அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தாவே, நான் உனக்கே, நான் உன்னை வாயாலே கட்டிருக்கும் என் உயிரை காப்பாற்றுகிறேன். என் கட்டளையை அழைக்கிறேன். நான் உனக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்களால் முன்பாகவும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களும் எஸ்ரேலின் நடுவிலும் வாசிக்க தெரிந்து கொள்ள வேறுபடும் வசனம் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7. பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் வாசிக்க முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. உட்காருவோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த கர்த்தர் உண்டு பண்ணின நாளிலே நாம் மகிழ்ந்து கழிப்புற அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, நாம் இருக்கிற இடம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அந்த இடத்திலே இருக்கிறார். அவரை துதித்து போற்றி பாடுகிற வேளையில் எல்லா நிலைமைகளும் மாறுகிறது. இன்னைக்கு கடவுள் மனிதனுக்கு தந்திருக்கிற பெரிய ஒரு தாளந்து திறமை என்னன்னா பாடுகிற திறமை, பாடுகிற தாளந்து. நம்ம எங்க இருக்கிறோமோ அங்கே நாம் பாடுவோம், மற்றவர்களுக்காக அல்ல, ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். தாவீது சொன்னார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் தோத்திரிப்பேன் என்பதாக. அதே வண்ணமாய் நாம் வேதத்தை தர்மியான 2வது வேத பாடம் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 16ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து போற்றினார்கள். அப்போ அதே மட்டும் இந்த பவுல் எழுதுகிறார், பிலிப்பியருக்கு எழுதின கடிதம் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற வேளையிலே எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லுகிற கர்த்தர்.
Rejoice in the Lord always. கர்த்தரிலே களி கூறுவோம், ஏனென்றால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவரை மகிழ்ந்து களி கூறுகிற வேளையிலே அதிசயங்களை காண்பீர்கள். அற்புதங்கள் நடைபெறும். இக்கட்டான நிலையானது மிகுந்த ஆசீர்வாதமாய் மாறும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலை விக்கெட்டில் இருந்தாங்க. ஒருவேளை இன்னைக்கு நம்ம எல்லாரும் வெளியே வர முடியல, லாக்டவுன் சொல்றாங்க, கடைகள்லாம் அங்கங்கே திறந்திருந்தால் நம்மால் வெளியே வர முடியல. கரோனா என்கின்ற அந்த வைரஸினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. அது குறிப்பாக 60 வயது மேற்பட்டவர்களுக்கான அந்த தாக்கம் ரொம்ப நிறையவே இருக்குது. எல்லாரும் பயப்படுத்துறாங்க, வெளியே போகாதீங்கன்னு சொல்லி. இந்த சூழ்நிலையில என்ன செய்வது? கர்த்தர் நம்முடைய அடைக்கலம், கர்த்தர் நம் பலம், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர். அந்த கர்த்தரை நாம் மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் இப்படி தோற்றங்களை எழுப்போம். எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம பெரும்பாலான சமயத்தில் வீட்டு மெதுவாக முணுமுணுக்கணும், ஆனால் தைரியமாய் சத்தமாய் பாடுவோம். சிங்கிங் லவ் ஸ்ப்ரெட்ஸ் ஜாய். ரொம்ப சொந்தமாய் பாடுவது மகிழ்ச்சியை பரப்புகிறது. மகிழ்ச்சி என்றது இன்ஃபெக்ஷியஸ். இன்னைக்கு கரோனா மட்டும் இன்ஃபெக்ஷியஸ் கிடையாது, அது தொற்று நோய் கிடையாது. நீங்க சிரிச்சு பாருங்க, பக்கத்தில் எல்லாரும் சிரிப்பாங்க. Smile and happiness is very very infectious and it is more infectious than corona. அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுமானால் நம்ம வாழ்வு மிகுந்த மகிழ்ச்சியாய் மாறும். நம்ம எல்லாரும் கர்த்தரை துதித்து பாடப் போகிறோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் ஒலிக்கும். ஏன் தெரியுமா? கர்த்தர் என்னுடைய ஆண்டவர், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் கோலும் தடியனை தேற்றுகிறது. அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் ஒலிக்கும். ஆகாயவின் வினாய் அவர் ஜன பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அனைவரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம்.
வாக்கு பலிக்கும். அவர் வாக்கு பலிக்கும். என்ன பலிக்கும்? பார்ப்போற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். அவர் அவர் பிள்ளைகளாக அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார். அது மூலமாய் அவரோடு கூட என்றைக்கும் இருக்கும்படியான அனுபவத்தை அவர் தருகிறார். ஆகினாலே எல்லா காலத்திலும் சிங்ககத்தியில் இருந்தாலும் 7 மடங்கு அக்கினி ஸ்மாரகத்தில் இருந்தாலும் ஆனந்த துதி ஒலிகள் வாயிலே இருந்து புறப்பட்டு கொண்டே இருக்கட்டும். அருமையான நண்பர்களே, இந்த காலம் ஒருவேளை மருத்துவர்களினாலே ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை, மருந்துகள் இல்லை. ஆனால் இந்த காட்டுத்தீயை போல இந்த கொரோனா பரவி கொண்டு வருகிறது. எங்க போவோம்? யாரிடத்துல போய் சொல்லுவோம்? யாரிடத்திலே போவோம் ஆண்டவரே என்று பேதுரு இயேசுவை பார்த்து கேட்டார். யாரிடத்திலே நாங்கள் போவோம்? நம்ம யாரிடத்துல போவோம்? நமக்கு இருக்கிற ஒரே பலம், நமக்கு இருக்கிற ஒரே அடைக்கலம், நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பாதுகாப்பு யாருன்னு சொன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கரங்கள். அவர் சொன்னாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை. நீ விசுவாசிப்பாயானால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நம் அனைவரும் சேர்ந்து கரங்களை தட்டி, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. அனைவரும் கரங்களை தட்டி கூடாதது ஒன்றுமில்லையே என்கிற பாடலை நாம் பாடுவோம். Sognare
கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. பாவங்கள் போக்குவாரே, சாபங்கள் நீக்குவாரே, பாவங்கள் போக்குவாரே, சாபங்கள் நீக்குவாரே. தீராத நோய்களையும் தீர்ப்பார் இயேசு கிறிஸ்துவே. தீராத நோய்களையும் தீர்ப்பார் இயேசு கிறிஸ்துவே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. ஜெபம் செய்வோம். கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே, மால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மகிமையின் ராஜாவே, வெறுமையான நாட்களிலே உம்மை சார்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உடைய கரத்தை கெட்டியாய் பிடித்துக் கொள்ள உதவி செய்யும். நீ நடத்துகிற வழியிலே நாங்கள் தைரியத்தோடும் உற்சாகத்தோடும் நடந்து வர எங்களுக்கு அருள்தார். இந்த நாளின் தியானத்திலும் உடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். உடைய வேதத்தின் மகத்துவங்களை புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள உங்கள் கண்களை திறந்துள்ளோம். இயேசுவின் மூலமே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். அன்புக்குரியவர்களே, தர்மியான இந்த நாளின் காலையிலே, இந்த மே மாதத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே நம் அனைவரும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கவும் வாசிக்கவும் ஒரு சமூகத்திலே வந்திருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எல்லார் கைகளிலேயும் வேத புத்தகம் இருக்கிறது என்று நான் நிச்சயித்து இருக்கிறேன். வேத புத்தகத்திலே நம்முடைய வேத பகுதிகள் சொல்லுகிற வேலைகளை எல்லாம் அந்த பகுதியை திறந்து வாசியுங்க. ஆலயத்தில் இருந்தால் கண்டிப்பாக உங்களை எல்லாரும் வாசிக்க சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ நம்ம எல்லாரும் வீடுகளில் இருப்பதினாலே நம்ம எல்லாரும் வேத புத்தகத்தை திறந்து வைத்துக் கொள்ள வேண்டும். வேதத்திலே சொல்லப்படுகிற பகுதியை வாசிக்க வேண்டும். அது உங்களுக்கு எந்த பகுதி மிகுந்த பயனுடையதாக இருக்கிறதோ அதை புரிந்து அதை அன்லைன் பண்ணிக்கொள்ளலாம். வேதத்தின் பக்கத்திலேயும் உங்களுடைய குறிப்புகளை எல்லாம் எழுதி கொள்ள அன்புடனே கேட்டுக்கொள்கிறேன். The meditation for this Sunday is Jesus Christ is the way and the only way. இந்த நாளினுடைய தியானத்தினுடைய மையமானது இயேசுவே வழி, ஒரே வழி. உலகத்தில் பல வழிகள் உண்டு. பலர் வந்தாங்க, பலர் போனாங்க. பல பக்தி மார்க்கத்தை, ஞான மார்க்கத்தை, யோக மார்க்கத்தை எல்லாம் காட்டினார்கள். ஆனா எல்லாம் வழியாக அது காட்டினாங்களே தவிர அந்த வழி எது என்று சொல்லி அவர்களுக்கே தெரியாது. அந்த வழியில எப்படி போறதுன்னு சொல்லி தெரியல. ஏன்னு சொன்னா இன்னைக்கு உலக வாழ்க்கையில அப்படிதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பழைய நாட்களில எல்லாம் காலத்தில எல்லாம் திசை காட்டும்படியான கருவிகள், அதாவது நேம் போர்டு வைத்திருப்பார்கள். 4 ஜங்ஷன் இருந்ததுன்னு சொன்னா கூடுற சந்தின்னு சொல்றோம். அந்த சந்தியில வர வேளையில ஜனங்க வழி தப்பி போகாம இருக்கிறதுக்கு அங்க சைன் அடையாளம் வைத்திருப்பாங்க. And what is the sign? And all the sign will say, 4 ரோட்ல 3 ரோட்ல அந்த பிரியும் போது எந்தெந்த பக்கம் எந்தெந்த ஊருக்கு போகலான்னு சொல்லி. இன்னைக்கு ஒரு வேளை ஹைவேஸ்ல போகணும்னு சொன்னா ஹைவேஸ்ல நிறைய சைன் போர்ட்ஸ் இருக்குது. பெரிய பெரிய போர்ட் இந்த ரோடுக்கு மேல உயரத்தில் வைத்திருப்பார்கள். இவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்லி கணக்கெடுக்கிற அந்த விவரங்கள் போடப்பட்டிருக்கும். அதே மாதிரி சாலை ஓரத்திலேயும் அநேக விவரங்கள் போடப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் என்ன? இது எல்லாம் வழி, இங்க போனோம் இப்படி போனோம் வழி காட்டுது. ஆனா வழின்னு சொன்ன என்ன? What do we mean when we say the way?
வழின்னு சொன்ன என்ன? அங்க ஒரு இடத்துல நின்னுங்கன்னு அப்படி போர் சில கையை காட்டுவது வழியான்னு சொன்னா அல்ல. வழின்னு சொன்னா பாதை எனக்கு தெரியல, பயணம் புரியல, இன்னும் புரியாத ஒரு நிலையில ஒருத்தர் என் கையை பிடிச்சிக்கிட்டு நான் எந்த ஊருக்கு போனோமோ அவரை கையை பிடிச்சிட்டு மெதுவாக அழைத்து வந்து நான் போற ஊர் மட்டும் இல்லை, போற தெரு, போற வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறாரு இல்லையா, அதுதான் வழி. அவரே வழியாய் மாறுறாரு. இட்ஸ் a personification. Way is a personification. ஆளாய் மாறுவது வழி. சொன்ன நடக்கிற வழி என்ன? யார் என் கையை பிடிச்சிட்டு பயப்படாத, வழி உனக்கு தெரியல, நான் உன்னை வழி நடத்துவேன்னு சொல்லி கையை பிடித்து கொண்டு நான் எங்க போனோமோ எந்த இடத்துல சேரணுமோ அது கையை பிடித்து கொண்டு நடத்துகிற அவர்தான் வழியாய் இருக்கிறார். அப்படியானால் தர்மையான நாளில இன்னைக்கு நமக்கு யார் வழி? வழிகளை சொல்லுகின்ற அநேக காரணம் உண்டு. புத்தி போதனைகள், அறிவுரைகள் சொல்லுகிறவர்கள் அநேக பேர் உண்டு. ஆனா அந்த அறிவுரையின் வழி நான் வாழ்ந்து காட்டுறது மட்டுமல்ல, நானே அந்த அறிவுரையாக இருந்து நான் உனக்கு ஒவ்வொரு நாளும் நடத்துவேன் சொல்கிறவர் ஒருவர் உண்டானார், அது இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆகினால்தான் இந்த அருமையான நாளிலே நம்முடைய தியானத்தினுடைய மையமாக ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த வே, அந்த ஒன்லி வே. இயேசு கிறிஸ்து வழி, ஒரே வழி, வேற வழி இல்லை. அப்படியானால் இயேசு கிறிஸ்து, இயேசுவே வழி என்று சொல்லுகிற வேளையிலே இதை குறித்து விவரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு கூட பேசுகிற அநேக காரியங்களை இந்த பகுதியை வாசிக்கிறோம். 13ஆம் அதிகாரத்திலே இருந்து இயேசுவானவர் மேல் அறையிலே சீடர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகின்ற அநேக கருத்துக்களை இந்த பகுதியை வாசிக்கிறோம். அவ்விதமாக சொல்லுகிற வேளையிலே 14ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்க வேணாம். ஏன் கலங்க வேணாம் என்று சொன்னால், நான் என் பிதாவிடத்தில் போக போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற பகுதியாக முதல் பகுதியிலே வாசிக்கிறோம். அப்போ இந்த நிலைமையிலே தான் இந்த தோமா என்பவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். 4ஆம் வசனத்துல நாம் யோவான் 14ஆம் அதிகாரத்தை திறந்து வைத்துக் கொள்வோம். 4ஆம் வசனத்துல ஏசாமி சொன்னாரு, நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்களே, வழி அறிந்திருக்கிறீர்கள் சொல்லுது வாசிக்கிறது. முன்னால பகுதியை வாசிக்கிற வேளையிலே நான் போய் நீங்க எல்லாம் என் கூட தங்கியிருப்பதற்காக ஒரு ஸ்தலத்தை, ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ணுகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பிறகு வந்து உடைய இடத்தை சேர்த்துக் கொள்ளுவேன் அப்படின்னு சொன்ன பிறகு 4ஆம் வசனத்துல நான் போகிற இடத்தை அறிவிங்க அப்படின்னு சொன்னதை வாசிக்கிறோம். தோமா கேட்ட கேள்வி என்ன? 5ஆம் வசனத்துல அவர் கேட்டாரு, ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியாம செய்ய, எங்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரியலையே. அப்படி நாங்க தெரியாத ஒரு நிலையில, அது மட்டும் இல்ல அந்த வழியை நாங்க எப்படி அறிவோம்? போற இடம் தெரியல, அது போற இடம் எங்களுக்கு வழி தெரிஞ்சா தானே அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொன்ன வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், போகிற இடம் உங்களுக்காக இடத்தை நான் ஆயத்தம் பண்ற இடம், அந்த இடத்தில் நீ போகணும்னு சொன்னா நானே வழி, ஐ ஆம் த வே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அருமையான நண்பர்களே, அந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னா அது ஒரே ஒரு வழி. கர்த்தர் ஆயத்தம் செய்திருக்க இடத்துக்கு போகணும்னு சொன்னா ஒரே வழி, இயேசுவானவர் மட்டுமே. அப்படியானால் இந்த அருமையான நாளிலே உங்களோடு கூட 5 காரியங்களை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். 5 காரியங்கள், எவைகளிலே எல்லாம் கர்த்தருடைய வாழ்க்கையிலே வழியா இருக்கிறார், எவைகளிலே எல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வழி நடத்துகிறவராய் அவரே நம்ம கூட வந்து கரங்களை பிடித்து வழி நடத்துகிறார். 5 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, நான் கடவுளுடைய வழியை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவர் எனக்கு சொல்லித் தருகிறார், to repent and to receive forgiveness. மனம் திரும்புவதும் பாவ மன்னிப்பும் நிச்சயமானது. மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால் வழியை தெரியாமல் போற இடமும் தெரியாது. அருமையான நண்பர்களே, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை அவரே சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம்
27ஆம் வசனத்தை வாசம் சொன்னா, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் யார் நாமத்தினால சொல்லப்படணுமா? வாசிங்க 27ஆம் வசனத்துல, அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டும். யார் நாமத்தினாலே? இயேசு என்கின்ற பெயர்னாலே. இயேசு என்கிற பெயரினாலே மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஆகினாலதான் ஆதி அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையை பாருங்க. அப்போஸ்தலரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த திரளான கூட்டம் எருசலேமில் கூடியிருக்கிறாங்க. பெந்தெகோஸ்தே நாளிலே பேதுரு பிரசங்கித்தார். பிரசங்கித்த வேளையிலே 38ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், மனம் திரும்புங்க, பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள் என்று சொல்லுவதை குறித்து வாசிக்கிறோம். அவர்கள் மனதிலே குற்றப்பட்டவர்கள் நாங்கள் என்ன செய்யணும் சொல்லி கேட்ட வேளையிலே அதை உணர்த்துகிறவர், repent and receive forgiveness. அதே மாதிரி இந்த பேதுரு அடிகளார் மறுபடியும் சொல்லுவதை வாசிக்கிறோம். சீமோன் என்கின்ற மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அப்போஸ்தலரின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் மாய விதைக்காரனாகிய சீமோன், அந்த சீமோன் என்ன சொன்னாரு? சொன்னாருன்னா பேதுரு கிட்ட, யார் மேல கை வைக்கிறேனோ அவங்களாம் பரிசுத்தமாக பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி. ஆனா இந்த பேதுரு அதை அறிந்தவராய் சொன்னாரு, நீ என்ன செய், மனம் திரும்பு, ஜெபம் பண்ணு. 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், repent and pray to the Lord that will forgive you. மனம் திரும்பு, repent, மனம் திரும்புதல் இல்லாமல், பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாமல் இயேசு என்கிற வழியை அறிந்து கொள்ள முடியாது. We want to know the way, we want to walk in the way, then we need to have the experience of repentance and forgiveness and the assurance of forgiveness. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை. அதே மாதிரி தான் as of apostle, அப்போஸ்தலர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே 3ஆம் அதிகாரத்துல, தாய் வயிற்றில் தோன்றும் மேற்கொண்டு படுத்து படுக்கையா இருந்த தீவிரவாதக்காரன் நடக்கும்படி சப்பானியானவன் கர்த்தரின் நாமத்தாலே சுகம் பெற்ற வேளையிலே அவன் ஆலயத்துக்குள்ளாய் போனா, ஜனங்கள்லாம் கூடி வந்தாங்க. அப்போ ஜனங்களோடு கூட சொல்லுகிற வார்த்தைகளை வாசிக்கிறோம். நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் சொல்வதை வாசிக்கிறோம். அருமையான அன்பர்களே, மனம் திரும்புதல் இல்லாமல் கர்த்தரை அறிவது கூடாத காரியம். பாவமுள்ள மனிதனாலே, பாவ கண்களினாலே, பாவ இருதயத்தினாலே கர்த்தரை உணர்ந்து கொள்ள முடியாது. கர்த்தர் வழிகளை அறிந்து கொள்ள முடியாது. அருமையான நண்பர்கள், இதைதான் பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். பாவமான வாழ்க்கையை தண்ணீரை போல குடித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே, பாவத்திலே திளைத்துக் கொண்டிருக்கிற வேளையிலே வழியாகி இயேசுவை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் வழி, எவ்விதமாய் வழி? மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் இயேசு என்கிற பெயரினாலே நான் கொடுக்கிறேன் என்பதாக. தர்மியான இந்த நாளிலே, இந்த கரோனா என்கின்ற நாட்களிலே நாம் கடன் செல்லுகிற வேளையிலே, நம்முடைய உள்ளத்திலே நாம் அநேக விதமான எண்ணங்களோடு இருக்கிறோம். இந்த எண்ணங்களோடு கூட இருக்கிற வேளையிலே, என் வாழ்க்கையிலே என் பாவங்களை இயேசு மன்னித்தார் என்கின்ற நிச்சயம் இருக்கிறதா? என் வாழ்க்கையிலே இயேசு என்னை ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால், பவுல் சொன்னார், புது சிருஷ்டியா இருக்கிறான்னு சொன்னார். இந்த புது சிருஷ்டியாகிற அனுபவம் எப்பொழுது வருதுன்னா, மனம் திரும்புவதும் பாவ மன்னிப்பின் நிச்சயம். அதை தருகிறவர் கர்த்தர், வழியாகிய கர்த்தர் அதை தான் கொடுக்கிறார். முதலாவது தருகிறார். He gives us the spirit of repentance and the spirit of forgiveness. இரண்டாவதாய் வாசிக்கிற வேளையிலே, இயேசு நமக்கு வழியாக இயேசு அவர் தருவது என்ன? நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எங்க சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், எல்லாம் தெரிஞ்ச வசனம். யோவான் 3:16 சண்டே ஸ்கூலில் வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் என்ன செய்யணுமா? நித்திய ஜீவன். வழியாகிய இயேசு தருகிறார். இயேசு கிறிஸ்து மூலமாய் நித்திய வாழ்வு,
நித்திய ஜீவன் கொடுக்கப்படுகிறது. அப்ப இரண்டாவது சொல்லுகிற வேளையிலே ஜீசஸ் கிரைஸ்ட் gives us a life filled with freedom. நித்திய வாழ்வு, eternal life. Jesus Christ offers eternal life. நித்திய வாழ்வை தருகிறார். அது இந்த 16ஆம் வசனம் எல்லாரும், யோவான் 3:16 எல்லாரும் தெரியும். 17ஆம் வசனம் வாசிங்களேன். கடவுள் குமாரன் அனுப்பினார். ஏன் அனுப்பினாரு? உலகத்தை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதற்காக அல்ல. God did not send his son Jesus Christ into this world to condemn the world. He never sent his son into this world to condemn the people of his creation. But on the other hand, அவரை அனுப்பினார் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள. அருமையான நண்பர்களே, இயேசுவை தவிர வேறு ஒருவரும் நித்திய வாழ்வு அளிக்க முடியாது, நித்திய ஜீவனை பெற்று தர முடியாது. இயேசுசாமி ஜெபம் பண்ணார். அந்த ஜெபத்தை அநேக ஜெபங்களிலே நம் வேதத்திலே வாசிக்கிறோம். குறிப்பாய் யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையிலே அவர் சொல்லுகிறார், ஒன்றான ஒரே தேவன் பிதாவாகிய உம்மையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே என்னவா? நித்திய ஜீவன், நித்திய வாழ்வு. உம்மை அறிவதுதான் நித்தியம். To know God and to know Christ is true eternal life. Knowing God is knowing true life. அருமையான நண்பர்களே, வாழ்க்கை பத்தி நம்ம நிறைய பேசுவோம். வாழ்க்கையில மனுஷனுக்கு தேவையானது என்ன? அநேக தேவையில்லாத காரியங்களை மனிதன் தேடிக்கொண்டிருக்கிறார். தேவையானது என்ன? அநேக நாட்களுக்கு முன்னதாக வாட் men live by என்கின்ற புத்தகத்தில் லியோ டால்ஸ்டாய் எழுதினார். அதுல ஒரு ஆழமாய் சொல்லப்படுதுன்னா தெரியுமா? அநேக காரியங்கள் மனுஷனுக்கு எது தேவையில்லையோ தேவையில்லாத தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே எது தேவை? மனுஷனுக்கு எது தேவை? ஒருவேளை நம்ம படுக்கையை வாங்கலாம், தலையணை வாங்கலாம், நல்ல ரொம்ப சாஃப்டான பெட் வாங்கலாம். தூக்கத்தை யாராவது வாங்க முடியுமா? தூக்கம் எந்த நேரத்திலே ஆகிலும் விலை கொடுத்து வாங்கி வர முடியுமா? சந்தோஷத்தை யாராவது வாங்க முடியுமா? அந்த சந்தோஷம் தருவதுதான் நித்திய வாழ்வு. அந்த சந்தோஷத்தை தருகிறவர், நித்திய வாழ்வு மூலமாய் தருகிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அதனாலதான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே மெய்யான வாழ்வு, நிலையான வாழ்வு, நிரந்தரமான வாழ்வு. இந்த நிரந்தரமான வாழ்வை இயேசு தருகிறார். நான் என்ன செய்யறேன்? வாழ்வு சும்மா அப்படி கொடுத்துட்டு அப்படியே நான் பக்கத்துல பார்க்கல. நான் நிலையான வாழ்வு தருகிறேன். எப்படி? உன் கையை பிடித்து கொண்டு அந்த வாழ்வை ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே வருகிறேன். And I walk along with you. You are not a lonely walker, a lonely sojourner. You always walk with me because I am holding a hand in my hand. உன்னை என் கையில பிடித்து இருக்கிறேன். You are walking along with me. அதனால்தான் தாவீது சொன்னார், சங்கீதம் 23 எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம். சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது தாவீது சொன்னாரு, கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார் சொல்லிட்டு தொடர்ந்து வாசிக்கிறோம். மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும், அப்போ அந்த மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என்னவா? நான் தனியா இல்லை சாமி. மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட. ஏன் பயப்பட? நீர் என் கூட இருக்கிறீர், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், நீர் என் கையை பிடித்து நடத்துகிறீர் சாமி. Even though I walk through the valley of death, shadow of death, அந்த நடந்து போனாலும், ஒருவர் நடந்து போனாலும், வேதத்தை தொடர்ந்து வாசிக்கிற வேளையிலே ஒருவர் நடந்து போகிறார்கள். சோதனை, வேதனை, கஷ்டத்தினுடைய வழிகளிலே ஒருவர் நடந்து போனாலும் கர்த்தர் கூட இருந்து நடத்துகிறார். அருமையான நண்பர்களே, அந்த கர்த்தர் கூட இருக்கிறார் சொன்னா என்ன அர்த்தம்? என்னைக்குமே விட்டு விலகாத மகிழ்ச்சி. அவர் தருகிறார் நித்திய ஜீவன், அவர் தருகிறார் நித்திய வாழ்வு. அந்த வழியாகி இயேசு அவர் என்னை கரமை பிடித்து நடத்துவது மட்டுமல்ல, நடத்துகிற கர்த்தர் என் கூட இருந்தவர் சொல்றாரு, மகனே நான் என்ன செய்யறேன்? நடத்திக்கின்னு போறேன். எங்க நடத்திக்கின்னு போறேன்னு சொன்னா, இந்த தற்காலிகமான சுகங்கள் தேடுகிறது வாழ்க்கையில. அநேக பெருமைகளும் அநேக விதமான உலக பிரகாரமான மனிதன் தேடுகிற வேளையில இது எல்லாத்தையும் தள்ளிட்டு உன் கையை பிடிச்சுன்னு இன்னைக்குமே நிரந்தரமாய் நிலையான வாழ்வை பெற, சந்தோஷமான வாழ்வை பெற
உன் கையை பிடித்து நடத்துகிறேன் நான் சொல்லி என்னோடு கூட நடந்து வருகிற கர்த்தர். மூன்றாவதாய் காண்கிற வேளையிலே இந்த கர்த்தர் என்ன செய்கிறார்? நித்திய வாழ்வு மட்டுமல்ல, மூன்றாவதாய் அவர் சொல்லுகிறார், He leads me to heaven. தர்மையான வேத பகுதியை வாசிக்கிற வேளையிலே ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிற வேளையில் விதமாய் நாம் வாசிக்கிறோம். யோவான் 3:13 வாசிப்போம். யாராவது ஒருத்தர் எடுத்திருந்தா வாசிக்கலாம். யோவான் 3:13 வாசிக்கிற வேளையிலே அழகா சொல்லுது. என்ன சொல்றாருன்னா, வானத்திலிருந்து இறங்கினவர் யார்? வானத்திலிருந்து இறங்கினவரும், வானத்துல பரலோகத்திலே இருந்து இறங்கினவரும், பரலோகத்தில் இருக்கிறவரும், அது தொடர்ந்து வாசம் சொன்னா, மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்தில் ஏறினவன் ஒருவரும் இல்லை. அப்ப பரலோகத்துல போனோம்னா யாருன்னு சொன்னா, நானும் என் முயற்சியினால, என் பயபக்தியினால, என் தான தர்மத்தினால, என்னுடைய உபவாசத்தினால முடியாது. அருமையாய் வேதம் சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் அங்க இருக்கிறவரும், அடுத்தது என்ன வாசிக்கிறோம், மனுஷகுமாரனே இல்லாமல் பரலோகத்திலே ஏறினவன் வேறு ஒருவனும் இல்லை. அப்ப பரலோகத்துல ஏறி போனோம்னு சொன்னா, இது மனுஷகுமார் தான் இயேசு கிறிஸ்து. என் கையை பிடிச்சின்னு போகிற வேலையிலே தான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியும், அங்க போய் சேர முடியும். அருமையான நண்பர்களே, தர்மையான நாளின் இந்த காலையிலே அவர் வழியாக இருக்கிறார். என்ன வழி? அவரை கையை பிடித்துக் கொண்டு, மகனே, நிலையான வாழ்வு மட்டுமல்ல, நித்திய ஜீவனை மட்டுமல்ல, எல்லா இன்மையை தாண்டி மறுமைக்குள்ளாய் செயல்கிற வேலையிலே பரலோகத்துல நான் என்ன செய்கிறேன்? நான் ஏறும்போது என்ன செய்கிறேன்? உன் கையை பிடித்துக் கொண்டு நான் செல்லுவேன் சொல்வதை குறித்து வாசிக்கிறோம். இதுதான் நம்ம எல்லாரும் பொதுவாய் நம்முடைய 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசம் சொன்ன, இந்த தேவன் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்தோடும் சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலே இருந்து இறங்கி வருவார். நிகழ்ச்சியை அந்த பகுதியை வாசம் சொன்னா அழகாக சொல்லப்படுகிறது. உயிரோடு நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். We will be taken along with Jesus Christ. அருமையான நண்பர்களே, பரலோகத்திலே நம்மை கொண்டு சேர்க்கிறவர் நம்முடைய கர்த்தர். நான்காவதாய் காண்கின்ற வேளையிலே பரலோகத்தில் மட்டுமல்ல, இந்த பரலோகத்துல யார் இருப்பாங்க? How can I recognize God? கடவுளை எங்கேயாவது பார்க்க முடியும்? அங்க போய் பார்க்க முடியுமா? இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது நாம் அழகாய் 2வது பகுதி, அதான் நம்ம 8ஆம் வசனத்தில இருந்து வாசம் சொன்னா, பிலிப்பு என்று சொல்லப்பட்டவர் இயேசுனுடைய சீடனாகிய பிலிப்பு சொல்லுகிறார். நம்ம 8ஆம் வசனத்தை வாசம் சொன்னா, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் சொல்றாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? 9ஆம் வசனத்துல, பிலிப்புவே, இவ்வளவு நாளில் என் கூட இருந்த, ஆனா நீ இதை தெரிஞ்சுக்கலையா சொல்லிட்டு நீ எப்படி இதை கேட்கிறேன்னு சொல்லிட்டு நாம் இந்த 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நான் பிதாவிலே, பிதா என்னிலும் இருக்கிறதை விசுவாசிக்கிறது இல்லையா? நான் அதை தொடர்ந்து வாசிக்கிற வேளையிலே 11ஆம் வசனத்திலே, நான் பிதாவிலே, பிதா என்னிலும் இருக்கிறதை நாமங்கள் சொல்வதை குறித்து வாசிக்கலாம். அப்படியானா பிதாவை நான் எங்க காண முடியும்? பிதாவை எப்படி நான் காண்பது? இது ஒரு பெரிய ஒன்றாவது கிரேட் பாஸ்ட். இன்னைக்கு நிறைய பேர் அதை வைத்துக் கொண்டுதான் நிறைய குழப்பங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். How can I know God? கடவுளை பார்க்க முடியாது. பார்க்க முடியாத கடவுளை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதை காண முடியாத கடவுள், அது காண முடியாத கடவுள் காணப்படியானார். நம்ம வேதத்தை வாசம் சொல்லும் அநேக நிகழ்ச்சிகள் அதை ஆணித்தரமாய் சொல்லுகிறது. முதலாம் பார்த்துன்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டுல யார் யாருன்னா கடவுளை பார்த்துன்னு சொல்லுவாங்களா? கடவுளை பார்த்தது யாரு? கடவுளை ஒருத்தரும் பார்க்கல. பார்த்த ஒரு நபரை சொல்லுங்க பார்க்கலாம். ஏனோக்கு கடவுளோடு நடந்தார் அப்படின்னு இருக்குது. ஆனா கடவுள் அவர் முகத்தை பார்த்தார் கொண்டார் அது சொல்லலை. ஆனா கடவுளை பார்த்து ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. ஆனா கடவுளை என்ன பண்ணாங்களா? அவருடைய சத்தத்தை கேட்டார்கள், அவருடைய பின்புறத்தை கண்டார்கள். நாம் இந்த
யாத்திரையாக 34ஆம் அதிகாரத்துல வாசிச்சு சொன்னா 1ஆம் வசனத்தை வாசிக்கும். அதிகாலமே வெகு இருட்டோட மோசே எழும்பி கர்த்தர் நியமித்திருந்த மலை உச்சியிலே போய் நின்ற வேளையிலே கர்த்தர் மோசேக்கு புதாய் கடந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான பகுதி வாசிங்க எடுத்து, ரொம்ப அழகான பகுதி. அப்போ கர்த்தர் போகும்போது என்ன பண்ணாரா, கர்த்தர் தன் கிருபையினாலே தயவினாலே மோசேயின் முகத்தை மூடினார். மோசே கர்த்தருடைய முகத்தை பார்க்கல. அப்போ கர்த்தர் சொன்னதுதான் கேட்டார். He heard only the voice of God. அடுத்தது யாருன்னு சொன்னா, அடுத்த ஒரு நபர் எலியா. எலியா தீர்க்கதரிசியை பத்தி வாசிக்கிறோம். எலியா தீர்க்கதரிசிக்கிட்ட கடவுள் பேசினார் என்று வாசிக்கிறோம். எப்படி பேசினார்? கர்த்தருடைய பர்வதமாய் ஓரவிலே குகையில் இருந்த வேளையிலே, குகையில் இருந்த வேளையிலே கர்த்தர் சொன்னாராம், எலியாவே உங்களுக்கு என்ன வேலை, வெளியே வா. வெளியே வந்த வேளையிலே கர்த்தரிடத்தில் சொன்னார். அப்போ கர்த்தர் என்ன பண்ணாரா, பேசினார். He heard only the voice of God. கடவுளுடைய வார்த்தையை மட்டுமே கேட்டார். அப்போ கடவுளை ஒருத்தரும் பார்த்ததில்லை. பார்க்க முடியாத கடவுள், அது பார்க்க முடியாத கடவுளை நான் பார்க்கணும்னு சொன்னா அது ஒரே வழி இயேசுவான் தான். Jesus is the only way to know God. அவரை இயேசுவாமி தெரியலன்னு சொன்னா கடவுள் எனக்கு தெரியாது. இயேசு சாமி எனக்கு தெரியாது, அவர் யாருன்னு சொல்லி சொன்னா கடவுள் எனக்கு தெரியாது. If I want to know God, I must know Christ. இயேசு யார்? இந்த கேள்வி ரொம்ப ஆணித்தரமானது. இயேசு யார்? யார் இந்த இயேசு? அவர் மானிட உருவாய் வந்தவர். அவர் எங்க இருந்தாரு? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை வாசிச்சோன்னா அவர் கடவுளோடு கூட இருந்தார். அந்த 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிச்சோன்னா அழகாய் சொல்லப்படுகிறது. மேன்மையெல்லாம் விரத்தை கொள்ளையாடுங்காரும் பொருளாக எண்ணாமல் கடவுளுக்கு சமமாய் இருந்தார். சமமாய் இருந்தத கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் அடிமை ரூபம் எடுத்து மனித சாயலானார். அந்த கடவுளுக்கு சமமாய் இருந்தவர் உலகத்துல உனக்காக எனக்காக சரீரம் எடுத்து, நீர சரீரத்தை எடுத்து ஒரு மனிதனாய் பிறந்தார். இயேசுவை அறிந்தால்தான், இயேசுவை தெரிந்தால்தான் கடவுளை பிதாவாய் கடவுளை அறிய முடியும். Without knowing God, without knowing Christ, it is not possible to know God. அப்படியானா என்ன செய்யறது? இயேசுவை அறிய முயற்சி செய்வோம். இயேசுவை எப்படி அறிவது? அதுதான் 5ஆவதாய் சொல்ல விரும்புகிறேன். இயேசுவை எப்படி அறிவது? இயேசுவை அறியலன்னு சொன்னார் கடவுளை தெரியாது. கடவுளுடைய தயவு, கிருபை, இரக்கம், காருண்யம் ஒன்றும் தெரியாது. இயேசுவை தெரிந்தால்தான். இயேசுதான், இயேசுக்குள்ள வந்து பாருங்க, இயேசுக்குள்ள வந்து பார்த்தாதான் கடவுள் யாருன்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ள முடியும். Only through Jesus Christ will understand who God is. இயேசுக்குள்ளதான் இருக்கார். இயேசுவை கண்டவன், அதான் சொல்ல, என்னை கண்டவன், என்னை விசுவாசிக்கிறவன், பிதாவை கண்டவன், பிதா விசுவாசிக்கிறவன். அதை இயேசுவை பிதாவை காணும் சொன்னா என்ன செய்யணும்? நான் 5ஆவதாய் விதமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 5ஆவதாய் simply putting my hand in his hand. என்னுடைய கையை கரத்திலே வைக்க வேண்டும். அவர் எங்கெல்லாம் நடத்துறாரோ அங்கெல்லாம் தைரியமாய் போவதற்கான மன உறுதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கடவுளை அறிந்து கொள்ள வேண்டுமானால் இயேசுவை அறிந்தால்தான். இயேசுவின் கைகளிலே, உன் கையிலே உன் கையை கொடுக்க ஆயத்தமாயிருக்காயா? உன் கையை வைத்து, ஆண்டவரே உன் கரத்திலே என் கையை கொடுப்பேன் சாமி, நான் பிடித்துக்க வேணாம், நான் பிடிச்சுன்னு சொன்னா என் பலவீனத்தினாலே உங்களுடைய கையை விட்டு நான் விடுவேன். நீரை கையை பிடித்துக் கொள்ளும். ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துன்னு சொல்லி அவர் நம்மை கைக்கு பிடித்துக் கொள்ள நாம் அனுமதிப்போமா? Will we allow God to come into our life? கடவுள் எப்பவுமே பேசிக்கொண்டே இருக்கிறார். கடவுள் நம்முடைய மனக்கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறார். அது தட்டுகிற கடவுளுக்கு, ஆண்டவரே என் இதே கதவை தவிர உள்ளத்திலே வாரும், என் கையை நீ பிடித்துக் கொள்ளும் சாமி. பாதை தெரியாத இந்த வாழ்க்கை, பயணம் புரியாத இந்த உலக வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையில நான் கையை பிடிச்சுக்கினா கை விட்டுருவேன் சாமி. அதற்கு பதிலாக நீரின் கையை பிடித்துக் கொள்ளும். என் கையை பிடித்துக் கொண்டு ஒவ்வொரு அடியாயும் நீரே என் வழியாயிரம் நடத்த சொல்லுகிற வேளையிலே அவர் என்ன செய்கிறார்?
என் வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தருகிறார். அவர் என்ன தருகிறார்? அவர் என் வாழ்க்கையிலே விடுதலை வாழ்வு, நித்திய வாழ்வு, நித்திய ஜீவனை அவர் தருகிறார். அவர் தருவதன் மூலமாய் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாய் என்னை ஒவ்வொரு அடியாய் நடத்துகிறார். அதோடு மட்டுமல்ல, அவர் என்னை கடவுள் யார் என்பதை அவர் மூலமாகவே எனக்கு உணர்த்துகிறார், வழி நடத்துகிறார். அருமையான நண்பர்களே, ஆங்கிலத்தில் விதமாய் சொல்வார். ஆங்கிலத்துல உச்சரிப்புலாம் ஒரே காமனா இருக்குது. நோன்னு சொல்றோம். நோன்னா இல்லைன்றதுக்கும் நோ தான், பெரியவங்களுக்கு நோ தான். ஸ்பெல்லிங் தான் வித்தியாசம். நோ காட், நோ காட்னா இல்ல கடவுள். நோ பீஸ். If you say no to God, then you don't have peace. The next one is no, அறிதல், KNOW. No God, கடவுளை அறிஞ்சனா no peace. அதே வேற மாதிரி சொல்லணும்னா no Christ, no peace. கடவுள் இல்லை, அதனால இயேசு இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. No, அறிதல். Knowing Christ is knowing peace. God bless you all. May this week give you all His blessings. May the Lord continue to guide you and bless you beyond your imagination. May the Lord be your pilot. May the Lord bless you all. Amen. நாம் அனைவரும் எழுதும். Shall we all stand and confess our faith of the church, the words of the Apostles' Creed. நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணம் மூலமாய் நம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். நம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தின் மூலமாய் சொல்லுவோம். 30ஆம் பக்கத்தில் இருக்கும்படியான அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணம். இதான் 31ஆம் பக்கம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகி உன்னாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். ஒரு பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொது விழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரில் எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரிழந்தோரையும் மருத்துவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். உருவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுமானதை ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். 2 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமையான நண்பர்களே, இந்த கரோனா வைரஸ் மூலமாக COVID-19 மூலமாக லாக்டவுன் ஆகியிருக்கிறதுனாலே நம்முடைய ஆலயத்திலே VBS நடத்த முடியவில்லை. ஆகியனாலே நம் அனைவருக்கும் பிரயோஜனமாக இருப்பதற்காக ஆன்லைனில் திங்கட்கிழமை முதற்கொண்டு வெள்ளிக்கிழமை வரையிலுமாய் ஒவ்வொரு நாளும் VBS நடத்தப்பட இருக்கிறது. இந்த VBS நடத்தப்படுகிற வேளையிலே பெற்றோராகி நீங்கள் ஒரு பிள்ளைகளோடு கூட உட்காருங்கள், வேத பகுதியை வாசியுங்கள், என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்கோ அந்த ஆக்டிவிட்டியை செய்யுங்கள். அது மூலமாக குடும்பமாக நாம் அனைவரும் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்வோம். இந்த அருமையான ஊழியத்திலே இயக்குநர்களாக இருக்கும்படியான திருமதி தீப்தி மனோஜ் பாண்டியன் அவர்கள், அதே வண்ணமாய் திருமதி மர்சி சாலமன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு கூட சிங்கிங் டீம், அவர்களோடு கூட கொரியோகிராஃபி டீம், ஆக்டிவிட்டி டீம் சொல்லி பல்விதமான குழுக்கள் இப்படி அநேக செயல்களை செய்து வருகிறார்கள். அனைவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அருமையான நாட்களிலே நாம் குடும்பமாக சேர்ந்து உட்கார்வோம். திங்கட்கிழமை காலை அதில் இருந்து வெள்ளிக்கிழமை வரையிலுமாய் 5 நாட்கள் நடைபெறும். இது கவனமாய் நாம் பங்கு பெறுவோம். ஊழியத்திலே இணைத்துக் கொள்ளும்படியான அனைத்து அன்பர்களுக்காக, குறிப்பாக சேகர் குழுவுடைய செயலாளர், பொருளாளர், கமிட்டி அங்கத்தினர்கள் அனைவரையும் கர்த்தர் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். 2வதாக அநேக அன்பர்கள் சந்தாக்கு அவர்களை குறித்து அலைபேசி வழியாக தொடர்பு கொள்கிற வேளையிலே நாம் நம்முடைய ஆலயத்திலே நம்முடைய மாத சந்தாக்கு அவர்களை கொண்டு படைப்பதற்காக சிறப்பு காணிக்கை பெட்டியானது வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது ஆலயத்தில் வந்து அந்த சிறப்பு காணிக்கை பெட்டியிலே உங்களுடைய சந்தாக்கு அவர்களை படைத்து செல்லும்படியாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இந்த நாட்களிலே கரோனா சீக்கிரமாய் கடந்து செல்ல
மருந்துகள் கண்டுபிடிக்க நாம் ஜெபிப்போம். தனியாக நிறைய பெற்றோர் இருக்காங்க, வயசானவங்க தனியாக இருக்காங்க, உதவிக்கு ஆதரவுக்கு யாரும் இல்லை, அவங்களுக்காக நாம் ஜெபிப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விதமான சரீர பலவீனத்தோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிப்போம். இந்த வாரத்தில் பிறந்த நாள் திரும்ப நாளை காணுகின்ற அருமையான அன்பர்களுக்காக ஜெபிப்போம். எனவே நாம் அனைவரும் நம்முடைய கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம், ஜெபம் செய்வோம். மகிமையின் ராஜாவே, தர்மையான நாளின் காலை வேளையிலே நீரின் மத்தியிலே வந்ததற்காய் தோற்றம். எங்களோடு கூட இந்த நாளின் காலையிலே எங்கள் வீட்டிலே நீர் பேசினபடியினாலே தோற்றிருக்கிறோம். இப்பொழுது கர்த்தாவே, இந்த சமூகத்திலே எங்கள் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் திருப்பி நாங்கள் வாய்க்கிறோம். தேவரீர் மட்டுமாய் பாராட்டிய கிருபைகள் ஆண்டவரே எண்ணில் அடங்காதவைகள். ஆண்டவரே, அந்த கிருபை நிமித்தமாய் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, இந்த நாட்களிலே குறிப்பாக இதோ பிறந்த நாள் திருமண நாளை காணுகின்ற ஒவ்வொரு அன்பர்களை குடும்பத்தாருடைய கரங்களிலே தருகிறோம். அடைக்கலம் பலனமாய் இருக்கிற கர்த்தர், உன்னதமான தாவரமாகிய கர்த்தர் இது பிள்ளைகளை சூழ இருந்து இது ஆசீர்வதித்து வழிநடத்தும். இந்த வாரத்திலே தன் பிறந்த நாள் திருமண நாளை காணுகின்ற அனைவர் வீரனும் இந்த கரம் வந்து அமருவதாக. கர்த்தாவே, ரெடிமேட் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இந்த காணொலியை காணுகின்ற நண்பர்கள் யார் யாரெல்லாம் தன்னுடைய பிறந்த நாள் திருமண நாளை காணுகிறார்களோ அவர்கள் பேரிலே ஆசீர்வாதம் வந்து அமரட்டும். ஒரு குடும்பங்களை ஆசீர்வதியும், தேவைகளை சமையும், தெய்வீக நன்மைகளால் நிரப்பும். இந்த வாரம் மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த மாதம் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் நன்மைகள் கிருபைகள் தொடர நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, தர்மையான நாட்களிலே சுகவீனமாய் பலவீனமாய் இருக்க முடியாத எங்கள் குடும்பத்தார் அனைவரையும் தருகிறோம். கர்த்தர் கிருபையாய் அவருடைய தந்தையும் அவருடைய ஆசீர்வதியும் பலவீனங்கள் எடுத்து போடும். குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ் காலத்திலே அன்றே அநேக பெற்றோர்கள் தனிமையில் இருக்காங்க சாமி. தனிமையில் இருக்கிற பெற்றோர்களை தேவரீர் நம்முடைய கரத்திலே கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொள்வதனாலே தோற்றிருக்கிறோம். உன்னதமானவரின் மறைவாய் இருந்தவர்களும் அன்று தனியாய் இருக்கிறவர்களுக்கு நீர் சாமி மட்டுமாய் செய்த அனைத்து உதவிகளுக்காய் தோற்றம். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை சூழ பாளையம் இறங்கி அவர்கள் விடுவித்து ஆசீர்வதிப்பீராக. புதிய பலத்தை கட்டிடுவீராக. கர்த்தாவே, தனியாய் இருக்கும்படியான அன்று தனிநபர்கள், வயதான பெற்றோர்கள் யாவரையும் தருகிறோம். கரத்திலே ஏந்திக் கொண்டு அணைத்துக் கொண்டு ஆசீர்வதியும் நன்மைகளால் நிரப்பும். கர்த்தாவே, தர்மையான நாட்களிலே எங்கள் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய அந்த ஆன்லைன் மூலமாய் ஆண்டவரே நடைபெறக்கூடிய விடுமுறை வேதா பள்ளியினால் தருகிறோம். கர்த்தர் இந்த விடுமுறை வேதா பள்ளி ஆசீர்வதியும். தூய ஆவியரே வரும் வாரம் என்கின்ற தலைப்பின் பேரிலே, கம் ஹோலி ஸ்பிரிட் என்கின்ற பொருள் பேரிலே இந்த நாட்களிலே நாங்கள் இந்த தியானத்தை பிபிஎஸ்சி நடத்துகிற வேளையில் ஆண்டவரே இப்படி தெய்வீக கிருபை ஒவ்வொரு குடும்பங்களையும் சந்திக்கட்டும். நடத்துகின்ற இயக்குநர்களையும் பங்கு பெறுகிற அனைத்து பிள்ளைகளையும் இந்த கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் கர்த்தர் இப்படி நாமத்தை மையப்படுத்தும்படியாய் வேண்டுதல் செய்கிறோம். அதே வண்ணமாய் ஆண்டவரே, நேர்மையான வேளையில் கரோனா கரங்களை தரோம். நிறைய ஒவ்வொரு நாளும் அதிகமாக கொண்டே இருக்கிறது. ஆங்காங்கே பீதிகளும் கலவரங்களும் இது குறித்து வந்து கொண்டே இருக்கிறது. அதிகமாய் பெருகிறது என்கின்ற எண்ணங்கள், செய்திகள் வளர்ந்து கொண்டே இருக்கிற நிலையிலே தேவரீ சகலத்துக்கும் அதிகாரி சாமி. நீர் சகல சிருஷ்டிக்கும் அதிகாரி. கரோனாவை உடைய கரத்தினாலே உடைய ரத்தத்தினாலே கழுவுவதற்காக எடுத்து போடுவதற்காக தோற்றம். உடைய பிள்ளைகளை சூழ பாளையம் நெருங்கி அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருந்தோம். அவங்க எங்கே இருந்தாலும் உடைய கரம் அவர்களோடு கூட இருப்பதாக. குறிப்பாக ஆண்டவரே, இந்த உலகத்தின் பேரில் அக்கறை உள்ள கர்த்தர். அதனால்தான் நீ உலகத்தை படைத்தீர் ஆண்டவரே. படைத்த பின்பதாய் நல்லதுன்னு சொல்லி கண்ட கர்த்தர். ஆண்டவரே, ஒருவேளை முடிய படைப்புகள் பின்வாங்கி போன நிலை, பாவத்தில் விழுந்து விட்ட நிலை இருக்குமாறாலும் தேவரீர் உடைய பிள்ளைகளை திருப்பிக் கொள்ளும். ஆண்டவரே, மட்டாய் தண்டியும் போதும் சாமி. உடைய கரத்தினாலும் உடைய பிள்ளைகளை ஆட்சி தேற்றி பலப்படுத்தி ஆசீர்வதையும் கழிக்கூறு மகிழ்ந்து கழிக்கூறு ஒளி உனக்குள்ளாய் வந்ததுன்னு சொல்லுகிற வண்ணமாய் ஆண்டவரே, இந்த கரோனாவின் மூலமாய் தேசத்துல விதமாய் மூடியிருக்கிற வேளையிலே உடைய தெய்வீக ஒளியானது எழுதி பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே, இந்த கரத்திலே 5 கண்டங்களை தருகிறோம். அமெரிக்காவில் நிறைய கேஷுவாலிட்டிஸ் ஆண்டவரே, அநேக பேர் மருத்துவமனையில இன்னும் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லி அநேக செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. அமெரிக்கா பேரில், நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா பேரில், இங்கிலாந்து பேரில், ஆண்டவரே யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாத்தின் பேரில் ஆண்டவரே நாங்கள் வைக்கிறோம்.
ஆப்பிரிக்காவின் பேரில உடைய கரத்தை வைக்கும்படியாக விடுதலை செய்கிறோம். ஆண்டவரே உடைய கரத்தில் ஆசியாவை உடைய கரங்களில் தருகிறோம். ஆசியாவுக்கு ஒவ்வொரு நாடுகளின் பேரிலே உடைய கரத்தை வைப்பீராக. அன்றைய ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பேரில உடைய கரத்தை வைப்பீராக. உன்னதமானவரே, பாவங்களுக்காக மட்டுமல்ல, இயேசுவின் ரத்தம் வியாதிகளையும் போக்குவதற்காய் தோற்றம் உடைய தடுப்பினாலே குணமாகிறோம் என்று தேவன் சொன்ன வாக்கு தத்துவத்தின்படியே பிள்ளைகளை குணமாக்கும். குறிப்பாய் எங்களுடைய இந்திய நாட்டினுடைய கரங்களை தருகிறோம். இந்திய நாட்டின் கிருபையாய் கண்ணோக்கிப்பார் கர்த்தாவே. எங்கள் நாட்டை ஆளுகிறவர்களை கரங்களிலே தருகிறோம். ஆண்டவரே, எங்கள் பிரதம மந்திரியை தருகிறோம். ஆண்டவர் உள்துறை அமைச்சரை தருகிறோம். விசேஷமாய் சாந்தியம் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு அவரை நீ சந்திப்பதற்காய் நடி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாட்டை ஆளுகிறவர்களுக்கு வேண்டிய தெய்வீக ஞானத்தை தார். அதே மாதிரி சாமி, தமிழகத்தினுடைய முதலமைச்சரை தருகிறோம், சுகாதார அமைச்சரை தருகிறோம். இனமாய் ஆண்டவரே, அனைத்து டாக்டர்கள் நர்ஸ்களை தருகிறோம். ஆண்டவர் ஹெல்த் ஒர்க்கர்ஸை தருகிறோம். ஆண்டவரே, இந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ், காவல்துறை அன்பர்கள் அனைவரையும் தருகிறோம். ஆண்டவரே, அதே மாதிரி ஃபயர் சர்வீஸ் இருக்கவங்க, எசென்ஷியல் சர்வீஸ்ல இருக்கவங்க, மீடியாவில் இருக்கவங்க, அநேக பேருக்கெல்லாம் சாமி இந்த கரோனா தொற்று வந்திருக்கிறதா சொல்லப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் பிள்ளைகளை தொட்டு அவர்களுக்கு சுகத்தை பலத்தை தருவதனாலே தோற்றிருக்கிறோம். அப்படியே செய்வதற்காக தோற்றம் எல்லாருக்கும் மேல ஆண்டவரே, இந்த கரோனா வந்திருக்கிறது. ஆனால் கரோனாவுக்கு மருந்து வேண்டும் சாமி. மருந்தை கண்டுபிடிக்க உதவி செய்யும். இப்படி பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும். இப்படி பிள்ளைகள் மூலமாய் ஆண்டவரே மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த கரோனா ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தினாலே இப்படி பிள்ளைகள் கண்டுபிடிக்கிற மருந்தினாலே பரிபூர்ணமாய் நீங்க முழுமையான கிருபையை தாரும். இப்பொழுது எங்கள் ஆலயத்தினுடைய கரங்களிலே தருகிறோம். கடந்த மாதங்களாக, கடந்த வாரங்களாக ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வீட்டிலே உடைய ஆலயமாக நீர் அமைத்து அங்கே வழிபட வைத்திருக்கிறீர். ஆனால் ஆண்டவரே, மனதிலே ஆழமான ஒரு எண்ணம், எப்போ நாங்கள் இந்த ஆலயத்துக்கு வருவோம் என்பது உமக்கு தெரியும் சாமி. அந்நாள் வரையில் நீர்களை பரிபூர்ணப்படுத்தும். ஆண்டவரை எங்களை புடமிட்டணும். ஆண்டவர் புடமிட்டு எங்களை சுத்த பொன்னாக அதை மாற்றியறோம். இப்படி நாம மகிமைக்காக எங்களை பயன்படுத்தும். கர்த்தாவே, இந்த நாளின் ஆராதனைகளை கலந்து கொள்கின்ற பிள்ளைகள் அனைவர் வேறு கரம் வைக்கப்படுவதாக. கர்த்தாவே, நாங்கள் கேட்கவைகள் கேட்க மறந்த அனைத்து நிறைவாய்த்தாரும் இந்த காணொலிக்காக அதிகமாக பிரயாசப்பட்டு அநேக முயற்சி எடுக்கும்படியான பிள்ளைகளுக்காய் தோற்றோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் செய்கிற முயற்சிகளுக்காய் தோற்றோம். அவர்களை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், கரணின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். இப்படி அருளுடைய ஆசீர்வாதத்தை எப்பொழுதும் அவர்கள் அனுபவிக்க அருள் தரும்படியாய் வேண்டுதல் செய்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த புதிய வாரத்திலே புதிய கிருபைகள் எங்களோடு கூட வரட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலமே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம் அனைவரும் சேர்ந்து கர்த்தர் ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, தினமும் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சுத்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றொரு அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். சோதனைகள் வேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்னைக்கு முடிவுகளே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கிய ஆசீர்வாதம் வழி நடத்துவோம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. கீர்த்தனையில 77ஆம் கீர்த்தனை சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம் என்கின்ற பாடலிலே பல்லவியையும் அனுப்பல்லவியையும் முதல் சரணத்தை மட்டும் பாடுவோம். நம் அனைவரும் எழுந்து நின்று சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம் என்கின்ற பாடல் கீர்த்தனையிலே பல்லவி அனுப்பல்லவி முதலாம் சரணத்தை மட்டும் பாடுவோம். Bye.
கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.